தமிழன் பக்கத்துலேருந்து உங்கள் வெங்கடேஷ் சவுதியிலேருந்து இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நான் இந்த வீடியோ பார்த்தோன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வந்து அரிசியில் கலப்படம் பண்ணாங்க, அப்புறம் காய்கறிகளில் கலப்படம் வந்துச்சு. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் முட்டையில், அதாவது சைனாவில் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு முட்டை வாங்கியிருக்காங்க. அந்த முட்டையை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பார்க்குறதுக்கு எல்லாமே நம்ம நாட்டுக்கோழி முட்டை மாதிரி அதே அளவில் பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. எதுக்கு அந்த பெருசாக காட்டுறாங்க அப்படின்னா, அப்போ தான் மக்கள் விரும்பி வாங்குவாங்க, இப்படி நிறையா இருக்குது அப்படின்ட்டு, அதில் சைஸை பார்த்துட்டு அப்படின்ட்டு ஒரு வியாபார உக்தியை கையாண்டிருக்காங்க. இது நம்ம இதை உடைச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா, அது உடைக்கும் பொழுதே கையில லைட் அப்படி தட்டினாலே உடஞ்சிற மாதிரி இருக்கு, ஒரு நசுக்குனாலே உடஞ்சிற மாதிரி இருக்கு. உள்ள வெள்ளக்கருது இருக்கு, அதே நேரத்தில் உள்ள பார்த்தோம்னா மஞ்சக்கருது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி எலும்பு சம்பளம் மாதிரியும் லட்டு மாதிரியும் ஒரு மாதிரி ஒரு டைட்டா கொல்லன்னு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அமுங்குற மாதிரி இருக்கு. நம்ம சாதாரணமா ஒரு முட்டை உடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லை. நீங்க அமுக்கும் போது கூட நீங்க பாருங்களேன் அது எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கு, அது உடையாம ஒரு மாதிரி அப்படியே இருக்கு, ஒரு கல்லு மாதிரியே இருக்கு. ஒரு காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்கோழி இருக்கும், ஆடு இருக்கும், மாடு இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம இயற்கையாக எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் எடுத்து. ஆனால் இப்போ எல்லாருமே இந்த காசு பணம் அந்த மாதிரி ஒரு ஹைடெக் லைஃப்ல போனனால நம்ம எல்லாத்தையுமே செயற்கையாக மாற்றிக்கிட்டே வரோம். எந்த ஒரு தொழில்நுட்பமும் மனிதனுக்கு உதவியாக இருக்கணுமே தவிர அவனோட உயிரை காவு வாங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழில்நுட்பமும் அப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, காசுக்காக பன்னாட்டு நிறுவனங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க, இப்படித்தான் இருக்கு. அவங்களுக்கு மனிதன் கஷ்டப்படுறான், அது படுறான், அதெல்லாம் உங்களுக்கு கணக்கே கிடையாது, கண்டுக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அவங்களோட லாபம் மட்டும்தான். மக்கள் தான் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும். தயவுசெய்து இந்த வீடியோ பாக்குறவங்க ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதை பாருங்களேன், ஒவ்வொன்றையும் பாருங்க. அந்த ஓடெல்லாம் பாருங்க, ஒரு மாதிரி மெழுகு பூச்சி மெழுகு பூச்சியோட இந்த மாதிரி முட்டையை அவங்க தயாரிச்சிருக்காங்க. மெழுகு பூச்சி உள்ள ஒரு சில கெமிக்கல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அப்படியே முட்டை மாதிரியே இருக்கும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.